நிகழ்ச்சியில் முன்னிலை வகிக்கின்ற அமைச்சர் பெருமக்களே, தமிழ் உணர்வாளர்களே, அன்புக்குரிய மாணவ கண்மணிகளே, இத்துணை பெரிய நிகழ்ச்சிக்கு காரணமாக தமிழ்நாட்டில் ஒரு வரலாற்றின் பெரும் சுவடை, சிறப்பு வாய்ந்த ஒரு பொன்னேட்டை எழுதிய பெருமைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மணி 12:48. இங்கு வந்திருக்கும் எல்லோரும் ஏறத்தாழ 5 மணி நேரமாக பல்வேறு இன்னல்களையும் பொறுத்து கொண்டிருக்கிறீர்கள். எத்தனையோ பொறுத்து விட்டோம், இன்னும் ஒரு 20 நிமிடம் பொறுத்திருக்கலாம் என்று பொறுமையாக இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. என்னுடைய தலைப்பு கத்தி மேல் நடப்பதா கயிறு மேல் நடப்பதா என்பதை போல ஒரு தலைப்பு. அந்த தலைப்புக்கு செல்லுவதற்கு முன்னால் சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இங்கு ஏராளமான மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். இருபால் மாணவர்கள்னு சொல்ல வேண்டாம், மாணவர்கள்னாலே பையன் பொண்ணு எல்லாம் சேர்ந்ததுதான். இந்த ஐயன் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவை இன்றைக்கு கொண்டாடுகிற நாளை வெள்ளி விழா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பொன் விழாவும் கொண்டாடுவோம் என்று அறிவிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த திருவள்ளுவர் சிலை அமைவதற்கு திட்டமிட்டு தமிழ்நாட்டின் அமைச்சரவை முடிவெடுத்த நாளில் இருந்து இது பொன் விழாதான். இந்த திருவள்ளுவர் சிலை அமைக்க வேண்டும் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திட்டமிட்டு தமிழ்நாட்டின் அமைச்சரவை அதை தீர்மானமாக நிறைவேற்றிய நாள் 31/12/1975. இங்கே இருக்கிற மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும், பெரியவங்களும் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இப்போ மூட நம்பிக்கை அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக வருது. சயின்ஸ், அது சயின்ஸுங்கன்னு வேற சொல்கிறாங்க. இந்த மூட நம்பிக்கைகளை முறியடித்த சிலைதான் இங்கு நிற்கும் சிலை என்பதற்கு ஒரு வரலாறு. 1975 டிசம்பர் மாதம் 31 தீர்மானம், ஜனவரி 1 கெசட் நோட்டிஃபிகேஷன் அரசிதழில் வெளியாகிவிட்டது. என்ன நடந்தது தெரியுமா? 31/1/1976 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைக்கப்பட்டது. நம்ம மக்கள் பல பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த வள்ளுவர் கொஞ்சம் ராசி இல்லாதவர்னே, நீங்கள் அவருக்கு செலவைக்கணும்னு ஆரம்பித்தவொன்னா ஆட்சி கலைஞ்சிருச்சு. இதை அப்போ சொல்லியிருக்க கூட மாட்டாங்க. மீண்டும் ஆட்சிக்கு 1989 வந்த பிறகு கலைஞர் அவர்களுடைய கனவு, அவர் நான் இப்போ திருக்குறளாக சொல்லிட்டு போனால் இன்னும் எங்கேயோ போயிடும். வள்ளுவர் சொன்ன வினை திட்பத்திற்கு இலக்கணம் கலைஞருடைய வாழ்க்கை. 89 ஆட்சிக்கு வந்தவுடன் 90 செப்டம்பர் மாதம் 6 உளி முதல் ஒலி எழுந்தது. 1992 ஜனவரி மாதம் 30 ஆட்சி கலைந்தது. 2 தடவை ஆச்சா? இந்த கூட இருக்கிறவங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. என்னங்க இந்த வள்ளுவர் சிலையில் கை வச்சாலே பிரச்சனை ஆகுதே, இப்படியாக பரப்பப்படுவதுதான் நண்பர்களே மூட நம்பிக்கை. அதிலும் அரசு, அதிகாரம், பணம் இவை சேருகிற இடத்தில் எளிதாக இந்த மூட நம்பிக்கை காளான் மாதிரி ஒட்டும். ஆனால் மீண்டும் கலைஞர் அவர்களுக்கு ஆட்சி கிடைத்தது. இந்த மூட நம்பிக்கை என்கிற இந்த முட்டாள்தனம் மக்கள் மனதில் பதிந்துவிடக் கூடாது என்பதை நிலைநிறுத்தி மீண்டும் 2000 இதே நாளில் 31/12 விழா தொடங்கி 1/1/2000 என்ற புத்துலக நாளில், புத்தாயிர நாளில் இந்த திருவள்ளுவர் சிலை எழுந்தது என்றால்
அதற்கு இன்று நாம் கொண்டாடுவது பொன்விழா. இந்த பொன்விழா மூடநம்பிக்கையை முறியடித்த முத்தமிழறிஞர் கலைஞருடைய அந்த உளச்சான்று. இடும்பை என்றால் துன்பம். துன்பம் வந்து துன்பத்துக்கு துன்பப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், துன்பத்திற்கு துன்பம் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்று வள்ளுவர் சொன்னதற்கு இலக்கணமாக இடும்பைக்கு இடும்பை படுத்த கலைஞர்களுடைய வரலாறு தான் வள்ளுவர் சிலையாக நம் முன்னால் நிற்கிறது. இந்த செய்தியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் திருக்குறளை பாராட்டி பேசும் பொழுது ஒரு அற்புதமான கவிதையை சொன்னார். இல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாததில்லை புரைதீர்ந்த வாழ்வினிலே அழைத்து சொல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளிலே இல்லாததில்லை இணையில்லை முப்பாலு கிண்ணிலத்தேன். இல்லாததில்லை இணையில்லை, அதுல சொல்லாததே இல்லை என்றால் இப்ப படிக்கிற பசங்களுக்கு அதுல ரீல்ஸ் பத்தி சொல்லியிருக்கா? என்ன எல்லாம் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டீங்களே, இன்ஸ்டாகிராம்ல போட முடியுமா? சிறுவர்கள் கேட்கிறார்கள், இவங்க நல்லா பேசுவாங்க, யூடியூப்ல வருவாங்கன்னு அவங்க அப்பா அம்மா அறிமுகப்படுத்தினா அந்த குழந்தைங்க நம்மளை ஒரு மாதிரி பார்த்துட்டு மெதுவாக வந்து, ஆன்ட்டி நீங்கள் இன்ஸ்டாவில் இருக்கீங்களா? இல்லைம்மா, ரொம்ப பழைய பூமராட் இருக்கு, ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க இன்னும். ஏன்னா இன்ஸ்டாவில் இருக்கணும், ரீல்ஸில் வரணும். இந்த ரீல்ஸ் போடுறதுக்கு திருக்குறளில் இடம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. உண்மையில் பார்த்தா யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன வாழ்தல் இதென்று இருந்தலும் இளமே சாதலை பற்றி கவலைப்பட்டதில்லையே, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்ம பசங்க ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. முடிங்க, இதெல்லாம் கவலைப்படாதப்பா, இதை 2 வரியில் சொல்கிறேன் என்று சொன்ன திருக்குறளே ரீல்ஸ் தான். உங்கள் காலத்துக்கு இன்ஸ்டாகிராமை கொண்டு வந்தவரே திருவள்ளுவர் தான். 10 வரியெல்லாம் எழுதினீங்கன்னா படிக்க மாட்டேன், மரியாதையாக 2 வரியில் சொல்லுங்க என்று இன்றைக்கு குழந்தைகள் கேட்கிற அந்த 2 வரியில் அந்த கருத்தை சொல்லி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அவ்வளோதான், நீ அடுத்த வரியை கூட படிக்காதமா, 2 வார்த்தை முடிஞ்சு போச்சு என்று சொன்ன அந்த வள்ளுவரை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய இந்த பெரும் நிகழ்வில், இந்த கருத்தரங்கில் நான் பங்கேற்கிறேன். இதில் நான் பங்கேற்கிறேன் என்பதற்கு என்னுடைய கருத்து, கொள்கை சார்ந்த பின்னணி ஒன்று உண்டு. அதனால் இந்த தலைப்பை நாம் அணுகுவதற்கு முன்னால் 1949ஆம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய திருக்குறள் மாநாட்டை பற்றி இங்கே நம்முடைய முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். தந்தை பெரியார் நடத்திய அந்த மாநாட்டில்தான் தமிழ்நாட்டினுடைய மிக பெரும் தமிழ் அறிஞர்கள், புலவர்கள், வழக்கறிஞர்கள், கல்வியாளர்கள் என்று கூடி அவ்வளவு ஆய்வு செய்து என்ன முடிவு செய்தார்கள் என்றால், பெரும் அறிஞர் பன்மொழி புலவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் பேசினார், வள்ளுவரை புலவர் உலகத்திலே இருந்து வெளியே கொண்டு வருவோம், மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்போம் என்று 1949ஆம் ஆண்டு முடிவு செய்தார்கள். அந்த மாநாட்டில் செந்தமிழ் காவலர் இலக்குவனார் பேசினார். எதுக்கு திருக்குறளுக்கு பெரியார் மாநாடு நடத்துகிறார் என்று கேட்டால், திருக்குறளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் பொறுப்பை இயற்கை பெரியாரிடம் ஒப்படைத்திருக்கிறது என்று சொன்னார். அப்படி ஏற்றுக்கொண்டு பாராட்டிய தந்தை பெரியார் திருக்குறள் மாநாட்டை பற்றி எழுதும்போது ஒரு கருத்தை குறிப்பிட்டார். அதுல சொல்லப்பட்ட எல்லாமே இன்னைக்கும் சரின்னு நம்மால் சொல்ல முடியாவிட்டாலும், அதில் சில கருத்து நமக்கு உடன்பாடு இல்லாவிட்டால் அதை ஆய்வு செய்து அதுக்கு உண்மையான கருத்து என்ன என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதன் உண்மையான கருத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கும் சிலது ஒத்து வராவிட்டால், எத்தனையோ காலத்திற்கு முன்னால் எழுதியதில் 1-2 பழுது இருக்குந்தானே,
என்று அதை தவிர்த்து விட வேண்டும். அதை பத்தி பேசிக்க வேண்டாம், ஆனா அதை தவிர்த்து விட வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.